7 மாசம் நடக்காதது கூட இந்த 8வது மாசம் உங்க வாழ்க்கையில நடக்கும். ஈசாய் தன் குமாரனை 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். 7 பிள்ளைங்க கூட்டம் வந்தாச்சு. இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லை அப்படின்ட்டான். பாருங்க, ஜனவரியில் நடக்குமா, பிப்ரவரியில் நடக்குமா, மார்ச்சில் நடக்குமா, ஏப்ரலில் நடக்குமா, மேல நடக்குமா, ஜூனில் நடக்குமா, ஜூலையில் நடக்குமா? இப்படி 7 மாதம் போயிடுச்சு. ஆனால் 8வது மாதம் உனக்கு எட்டாத காரியங்கள் கூட எட்டுகிற மாதம் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமாம், 7 பேரை முன்னாடி கொண்டு வந்து நுப்பாட்டிட்டான். 7 பேரும் ரிஜெக்ட். ஆனால் நம்பர் 8 வந்த உடனே செலக்ட். ஆமாம், நான் சொல்கிறேன், இப்படி சொல்லட்டுமா? அப்போ நான் உங்களுக்கு 7 மாதம் நடக்காதது கூட இந்த 8வது மாதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இந்த 8வது மாதம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதை செய்வார். அந்த நன்மைகளை செய்வார். புதிய ஆரம்பங்களை உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். எந்த காரியத்தினால் நீங்கள் துக்கப்பட்டீர்களோ அந்த துக்கத்துக்கு மேலான ஒரு சந்தோஷத்தை, ஒரு ஈடு கட்டுதலை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தந்து இந்த 8வது மாதம் புதிய நன்மைகளால், புதிய ஆசீர்வாதங்களால் கர்த்தர் உங்களை களிகூரச் செய்வார். ஆமென், ஆமென். எதுக்காக வருத்தப்பட்டு இருந்தானோ தீர்க்கதரிசி? பாருங்க, ஊழியக்காரனுக்கும் வருத்தம்லாம் இருக்குது. பாருங்க, என்னங்க அமைதியா இருக்கிறீங்க? ஊழியக்காரருக்கு வருத்தமே இருக்காதா? அதனால பார்த்தா அப்படி தெரியலன்றாங்க. பார்த்தா தெரியாது, கொஞ்சம் பின்னாடி திரும்புறான், அப்புறமா பாரு. கடவுள் பாருங்க, சாமுவேல் வருத்தப்படாதடா, நீ ஒரு ஆளை நியமிச்ச, சில காரியங்களை எதிர்பார்த்தது நடக்கலன்றதுக்காக வருத்தப்படாத, உனக்கான சரியான ஒரு தாவீதை நான் தருகிறேன் அப்படின்னு. உங்கள் வாழ்க்கையில் கூட சில எதிர்பார்ப்புகளோடு இந்த 7 மாதமும் போய் சில ஏமாற்றங்களை பார்த்துருக்கலாம். நீங்கள் நினச்சபடி சில காரியங்கள் நடக்காமல் போயிருக்கலாம். ஆண்டவர் தானே சொன்னார் அப்படின்னு கூட போய் ஒரு பெரிய வெற்றியை நீங்கள் பார்க்காம இருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தரை நம்பினதுனால நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருபோதும் நீங்கள் வெட்கப்பட்டு போவது. தேவனுடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென்.